ஹலோ கைஸ், வெல்கம் டு சிவா ரேபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடல்ட் ஃபீமேல் ரேபிட்டை எப்படி மேட் பண்ணி அதுங்க குட்டி போட்டால் அதுங்களை எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் குட்டியாக வளர்த்து எந்த ஏஜில் மேட் பண்ணணுன்ற வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ எப்படி மேட் பண்ணணும், குட்டி போட்டால் அதை எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபீமேல் ரேபிட் கரெக்டாக 6 மாதத்துக்கு அப்புறம் ஹீட்டுக்கு வரும். நம்ம ஃபீமேல் ரேபிட் மாதத்துக்கு 2 டைம் ஹீட்டுக்கு வரும். 12லேருந்து 15 நாளைக்கு ஒருக்க வரும். இந்த மாதிரி இருந்தால் அது ஹீட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதோடய ஃபீமேல் பார்ட் சின்னதாகவும் லைட் பிங்காகவும் இல்லை வெள்ளையாக இருந்தால் அது ஹீட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதே ஃபீமேல் ரேபிட் ஹீட்டுக்கு ரெடியாக இருக்குன்னா அதோடய ஃபீமேல் பார்ட் கொஞ்சம் பெருசாகவும் டார்க் ரெட்டிஷாக இல்லை டார்க் பிங்காக இருக்கும். இந்த மாதிரி டைமில் ஃபீமேல் எடுத்து மேல் கேஜில் விட்டோன்னா இந்த மாதிரி மேட் பண்ணும்போது ஃபீமேல் அதோட இப்போ தூக்கி மேல் கரெக்டாக அதில் லாக் பண்ணி கீழே விழுகும். இந்த மாதிரி சரிஞ்சு விழுந்தால் தான் கரெக்டாக மேட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி மேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக குட்டி போடும். ஒரு மாதத்தில் பொதுவாக 29லேருந்து 31 நாளைக்குள்ளே ஃபீமேல் மேட் பண்ணதுலேருந்து குட்டி போட்டுருவாங்க. மேட் ஆனதுலேருந்து 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபீமேலுக்கு வயிற்றில் கரு வளர ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி வளர ஆரம்பித்ததுக்கப்புறத்துலேருந்து ஃபீமேலோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்க நார்மலாக படுத்திருக்காமல் காலை கொஞ்சம் சரித்து படுத்திருப்பாங்க. ஃபுட்டு இன்டேக் நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆகும். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஃபீமேலுக்கு கரெக்டாக தண்ணி வைக்கணும், கரெக்டாக அடர்த்திமன் வைக்கணும், கரெக்டான ஃபுட் கொடுக்கணும், ரொம்ப ஹீட்டான இடத்துல வைக்காமல் பார்த்துக்கணும். அதேமாதிரி அந்த ஃபீமேல் பக்கத்தில் இருக்க மேல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, நொசு நொசு நோண்டிகிட்டே இருக்குன்னா அப்போ அந்த ஃபீமேல் இடத்த மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ஃபீமேல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக குட்டி போடும். குட்டி போடுறப்ப எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஒரு சில ஃபீமேல்ஸ் 29ஆந்தேதியே கூடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 31ஆந்தேதி குட்டி போடும். சில ஃபீமேல் 31ஆந்தேதி தான் கரெக்டாக அது குட்டி போடுற அன்றைக்கி கூண்டை கட்டி குட்டி போடும். குட்டி போட்டோடனே பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம குட்டி போட்ட உடனே குட்டியை கையிலலாம் எடுக்கக்கூடாது. ஃபீமேலே குட்டி போட்டு அந்த குட்டியை க்ளீன் பண்ணி அதுலேருந்து வர நஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுவே அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஓரமாக போகும். அந்த மாதிரி டைம்லாம் நம்ம குட்டிங்களை எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீமேலை டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா ஒன்று அதுக்கு பால் கொடுக்காது, இல்லை ஃபீமேல் டிஸ்டர்ப் ஆகி கேஜில் சுற்றி அதோட குட்டி அதுவே மிதிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம நல்லா கரெக்டான டைமில் ஃபீமேலையும் நல்ல மேலையும் மேட் பண்ணோன்னா கரெக்டாக ஃபீமேல் 8 குட்டிக்கு கம்மியாக போடாது, அதிகபட்சமாக 13 குட்டி வரைக்கும் போடும். அதே மாதிரி பிறந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஃபஸ்ட்டு அந்த கூண்டு வைக்கிறோம்ல, அந்த கூண்டுக்கு கீழே அது கால் மாட்டிக்கிட்டு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது குட்டி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா முயல் என்ன பண்ணணும்னா நிறையா குட்டி, அதாவது ஒரே இடத்துல இருக்க குட்டிக்கு மட்டும் தான் கரெக்டாக பால் கொடுக்கும். தள்ளி இருக்க முயலுக்கு பால் கொடுக்காது, இல்லை அந்த குட்டி அந்த பால் கொடுக்க முடியாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லா குட்டியும் ஒரே இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முயல் குட்டியோட கால் அந்த அந்த ஓட்டை வழியாக கீழே மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டிச்சுன்னா சவுண்டு கொடுக்கும். சில சமயம் நம்ம இருக்கப்போனா எடுத்து விட்டுறலாம், இல்லைனா மாட்டிட்டு அந்த இடத்துல சுற்றி அந்த மாதிரி கூட இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் குட்டி பிறந்ததுக்கப்புறம் நிறைய குட்டி இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இது, இல்லை கால் அடிபட்டுரும். 2வது என்னென்னா, அது ஒரு குட்டி பிறந்ததுலேருந்து 10லேருந்து 13 நாளில் கண்ணு திறந்துடும். கண்ணு திறந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்காதுன்னா, அது பால் கொடுக்குற பிரச்சனை இருக்காது. ஏன்னா கண்ணு திறந்ததுக்கப்புறம் அதுவே அது அவங்க அம்மாவை தேடி போய் பால் குடிச்சிரும். அது தாய்மையிலும் பால் கொடுக்கும். இல்லாத பட்சத்தில் பத்தலை அப்படின்னா அந்த கண் முழிச்ச குட்டி அதுவே போய் அவங்க அம்மாவை தேடி பால் குடிச்சிக்கும். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, அம்மா சாப்பிட்ற அடர் தீவனத்தையும் அது சாப்பிட ஆரம்பிக்கும், முட்டைக்கோஸ் இலையும் சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் புல் இல்லை இந்த மாதிரி முயலுக்கு கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே இந்த முட்டைக்கோஸ் இலை, காலிஃப்ளவர் இலை கொடுக்குறோன்னா அது எல்லா குட்டிக்கும் ஒத்துக்குமான்னு தெரியாது. சில முயலுக்கு ஒத்துக்கும், சில குட்டிக்கு ஒத்துக்காது. ஏன்னா அதில் அடிக்கிற மருந்துனால. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரியான தீவனம் சாப்பிடும்போது 1, 2 குட்டி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் எல்லா டைமையும் நடக்காது, எப்போயாவது ஒருக்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடர் தீவனத்தை குட்டி ரொம்ப நிறையா சாப்பிடுதுன்ற நீங்கள் நினச்சிங்கன்னா, அடர் தீவனம் தாய்மேலுக்கு கொடுக்கும்போது அந்த குட்டிகளை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடர் தீவனத்தை தாய்மேல் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி குட்டிங்களை அந்த கூண்டில் வச்சுக்கலாம். இல்லை குட்டி மீன் கொஞ்சமாக சாப்பிடுது, மோஸ்ட்டாக ஒரு 2 மாதம் வரைக்கும், 2லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் குட்டிகளுக்கு அடர் தீவனம் கொடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் அந்த டைஜஸ்டிவ் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அதை அவங்க தாய்ப்பால் குடித்து அந்த 2 மாதத்தில் நல்லா வளர்ந்துடும். அந்த 45 நாள்லேருந்து 50 நாள். 2 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமான குவான்டிட்டியில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதுவும் அந்த அடர் தீவனத்தை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக அடாப்ட் ஆகிடும். அதே மாதிரி கேஜ் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபீமேல் நிறையா குட்டி போடுதுன்னா 1.5க்கு 1.5ன்னு வச்சுருந்திங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா குட்டி கண் திறந்ததுக்கப்புறம் ஃபீமேலை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் பால் குடிக்கிறதுக்கு. அப்போ அதில் ஃபீமேல் ஸ்ட்ரெஸ் ஆகி பால் கொடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த குட்டிங்களை மிதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கேஜ் கொஞ்சம் பெரிய கேஜாக இருந்துச்சுன்னா அது அந்த குட்டி அந்தளவு ஸ்ட்ரெஸ் ஆகாது, கரெக்டாக அதே மாதிரி வளர்ந்துடும்.
அதே மாதிரி தாய் முயல்கிட்டேருந்து எப்போ குட்டியை பிரிக்கலாம்னா 35லேருந்து 45 நாளில் பிரிக்கலாம். ஒரு சில முயல் வந்துட்டு நல்லா பால் வந்து நிறையா இருக்குன்னா அது உங்களோட குட்டி வந்து சீக்கிரமாகவே தேர்ந்து வந்துடும். ஒரு 30 நாள்லேயே நல்ல சைஸ் வந்துடும். ஒரு சில முயலுக்கு வந்து பால் வந்து தட்டுப்பாடு ஆகுதுன்னா அதுங்க வந்து வளர்கிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும். அப்போ அந்த ஃபீமேலுக்கு வந்து நெக்ஸ்ட் ஈத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து பால் விடுற மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம திருப்பியும் மேட் பண்ணுறப்ப குட்டிகளை வந்து அது கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் டைம் இறங்குற பேட்சுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நம்ம போடுற குட்டிகள் ஃபீமேல் கூட மேட் பண்ணுற மேல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன மேலாக பிடிச்சி போட்டோம்னா மோஸ்ட்டாக அதுலேருந்து வர குட்டியும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது க்ரோ ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம முடிஞ்சாலும் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மேலும் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்க மேலும் போட்டோம்னா குட்டி இறங்குற குட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக க்ரோத் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முயல் குட்டியோட கால் வந்து அந்த பாக்ஸுக்கு கீழே மாட்டக்கூடாதுன்னு நினச்சா என்ன பண்ணலான்னா, ஒன்று அந்த நெட்டோட சைஸ் வந்து சின்னதாக போட்டுடலாம். இப்போ இருக்க சைஸோட இன்னும் கொஞ்சம் சின்னதான நெட்டும் அவைலபிளாக இருக்கும். அந்த நெட்டை நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் அப்படி வைக்க முடியலன்னா என்ன பண்ணலான்னா, அதுக்கு கீழே வந்து வுட்டு வச்சிடலாம். நான் ஒரு சில முயலுக்கு வந்து கால் மாட்டுற மாதிரி இருந்தால் நான் அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து மரப்பலகையை வச்சுருவேன். அதனால வந்து அதோட கால் வந்து கீழே மாட்டாமல் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு 20 நாள் 23 நாளில் பார்த்திங்கன்னா அது குட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். அந்த டைம்லேயும் மாட்ட அதிக வாய்ப்பு இருக்குது. எதனாலனா சில சமயம் அதோட கால் உள்ள அது அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அது கால் உள்ளே போய்க்கும். அப்போ அது ஒரு சில முயல் வந்து கரெக்டாக எடுத்துரும். ஒரு சில முயலுக்கு அதை எடுக்க தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதோட கால் வந்து ஒரு 30 நாளில் தான் அது கால் வந்து அந்த கம்பிக்குள்ளே போய் மாட்டாத லெவலுக்கு வளரும். ஸோ அதனால் அந்த ஒரு மாதம் வந்து அது கால் மாட்டாமல் நம்ம பார்த்துக்கணும் பத்திரமா. சப்போஸ் நம்ம எப்படி பண்ணாலும் நான் அதோட முயல் வந்து கால் வந்து மாட்டிகிட்டே இருக்குன்னு நினச்சோன்னா என்ன பண்ணலான்னா, கீழே வந்து பச்சை கலர் நெட்டு இல்லை அந்த கேஜி கீழே வேறு நெட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப அடிப்பட்டால் இது பண்ணலாம். இல்லைனா பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்க மாதிரியே இருக்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபீமேல் ரேபிட்டை வந்து எப்படி மேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ குட்டிகள் வளரப்போ என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரியான வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். தேங்க்யூ காய்ஸ்.